இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஏன் இவ்விதமான ஒரு நிலையற்ற, சமாதானமற்ற, விடுதலையற்ற வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை குறித்து சிந்திக்கக்கூடாதபடிக்கு பிசாசு அவர்களுடைய எண்ணங்களெல்லாம் அவர்களை குருடாக்கி போடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆவிக்குரிய காரியங்கள் என்பது முற்றிலும் ஆவியானவரால் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும் பொழுது மாத்திரமே விளங்கிக் கொள்ளக்கூடியது என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆதாம் ஏவாள் அவர்கள் ஆத்துமாவில் உயிரோடு இருந்த பொழுது ஆண்டவர் பேசின அந்த அருமையான காரியங்கள் அவர்களுக்கு பிரியமாக இருந்தது, இன்பமாக இருந்தது. ஆனால் சாத்தான் அவளிடத்தில் பொய் சொன்னான், உண்மையை போல பொய் சொன்னான். சாத்தானுடைய தந்திரமே எப்பவுமே உங்களோட நேராக வந்து அவன் ஒரு பொய்யை போல பேச மாட்டான். அவனுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம் என்னன்னா, உண்மையையே பேசுவதைப் போல அவன் பொய்யை பேசுவான். ஆதாம் ஏவாளிடத்தில் அவன் என்ன சொன்னான்னா, நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். அதுக்கு முன்னால் அவங்களுக்கு பாவம் என்பதே தெரியாது. முழுக்க முழுக்க கபடற்ற ஒரு இருதயம், கலங்கமற்ற ஒரு மனது, பாவத்தின் கரையில்லாத ஒரு அருமையான நிலை. அவன் எந்த விதத்தில் அதை சொன்னான்னா, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். பாவம் என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன. ஆனால் இவர்களுக்கு பாவத்தை தெரியாது, பரிசுத்தத்தை மட்டும்தான் தெரியும். அப்போ ஆண்டவரிடத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால், ஜாக்கிரதையாக இருங்க. இந்த கனியை புசிக்கும் பொழுது அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது உங்களுடைய ஆத்துமா மரித்துவிடும். ஆத்துமா என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளான பகுதி. ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 பகுதி, ஒன்று இந்த சரீரம், இன்னொன்று ஆத்மா. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது இந்த ஆத்மாவானது மரித்ததாகவே பிறக்கிறது. ஆதாம் ஏவாளின் மூலமாக ரட்சிப்பு என்பது இந்த ஆத்மாவை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். இந்த ஆத்மாவின் கண்களை திறக்கிறார். இந்த ஆத்மா அவனுடைய செவிகளை திறக்கிறார். அப்பொழுது அவர்கள் ஆத்மாவாக இருக்கிற ஆண்டவரை பார்க்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஆண்டவருக்குள்ளான அந்த உன்னதமான காரியத்தை விளங்கிக் கொள்கிறார்கள். அப்பொழுது அவருடைய மனது திறக்கப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் இந்த உலகம் என்பது ஒரு வஞ்சிக்கப்பட்ட உலகம் என்பதையும், இதை சார்ந்து வாழும்படியான ஒரு வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லை என்பதையும் அவர்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதனால தான் அவங்க வாழ்க்கையை மாற்றப்படுகிறது. அதுதான் ரட்சிப்பு. ஆத்மாவாக இருக்கிற ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார். அவர்களுக்கு ஆவிக்குரிய பொக்கிஷங்களை திறக்கிறார். ஒருவேளை ஒரு குருடராக இருக்க மனிதனுக்கு முன்பாக நான் எவ்வளவுதான் ஒரு காட்சியையோ ஒரு பொருளையோ ஒரு நிகழ்வையோ விவரித்து சொன்னாலும் அவனுக்கு ஒன்றுமே புரியாது இல்லைங்க. ஒருவேளை பிறவி குருடத்தில் நான்
அவன் பிறக்கும் பொழுதே குருடன். ஒரு கட்டடம்னா இப்படி, அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய அழகு என்னன்னு சொன்னால் அவனுக்கு அது ஒருவேளை கேட்பான், ஆனால் கூட அவனால் விளங்கிக் கொள்ள முடியாது. இதுதான் உண்மையான நிலை. ஆனால் அந்த பேதுரு எழுதுகிற இந்த மக்கள் இருக்காங்களே, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுச்சு, அவருடைய ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்டதுனால தான் அவளுக்கு விதமான உன்னதமான காரியங்களை எழுதுகிறார். அநேகருக்கு ஆவிக்குரிய காரியங்கள் என்பது ஒரு வறட்சியான ஒன்றாய் காணப்படுகிறதுக்கு காரணம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாததுனால. இதில் இருக்கிற பெரிய ஆபத்து என்னன்னா, சாத்தான் உன்னை வஞ்சிக்கிறது மாத்திரமல்ல, அவன் கொல்லுகிறவனும் கொலை செய்கிறவனும் அழிக்கிறவனுமானவன். எப்பொழுதும் உடைய வாழ்க்கையில் அவன் எந்த விதத்தில் அழிவை கொண்டு வருவான் தெரியாது. ஆத்தும கண்கள் திறக்கப்படாத ஒரு ஆத்துமா பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறது. பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு எடுக்கப்பட்டு போயிடுச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாத ஒரு பெரிய ஒரு ஆபத்து என்னன்னா, at any time danger can come to you. இந்த நேரத்தில் அபாயம் வரலாம். திடீரென்று ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது அவர்கள் திகைப்பார்கள். ஐயோ, எனக்கு ஏன் நேரிட்டது, எப்படி நேரிட்டது, என் குடும்பத்தில் எப்படி ஆச்சு, எப்படி வந்தது? உனக்கு பதில் சொல்ல யாருமே இல்லை. என்ன, இயேசுவை நீ பார்த்ததும் கிடையாது, அவனிடத்தில் பேசினதும் கிடையாது. அதனால நீ என்ன பண்ணுவேன்னா, திக்கு முக்காடுவாய், வேற ஏதாவது வழி இருக்கான்னு அங்கங்க போவ, அப்படி பார்ப்ப இப்படி பார்ப்ப, வேற வழி இல்லை. வாழ்க்கையை நீ பரிதாப நிலைக்குள்ளாய் கடந்து போகிற ஒரு காலத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பாய். இதுக்கு ஏங்க அநேக குடும்பங்களில் பார்க்கிறோம் இல்லைங்க, வாழ்க்கை நிலையற்றது என்பதை குறித்து தெளிவாய் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் பாதுகாவலை வைக்கிறார். யோபின் குடும்பத்தை சுற்றி வேலி அடைத்திருக்கிறதை பார்க்கிறோம் இல்லைங்க. சாத்தான் நெருங்க முடியல. யோபின் குடும்பத்தை அவனால் தொட முடியல. ஏன்? ஆண்டவருடைய அரண், பாதுகாப்பு, கோட்டை அவர்களை சுற்றி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளை இல்லாதவர்களுக்கும் பாதுகாப்பு என்னன்னா, தேவனை அறியாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் they are exposed to any danger at any time. எந்த நேரத்தில் வேணால் எது வேணாலும் நடக்கலாம். என்ன, அவர்கள் வேலியிடப்படவில்லை. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வேலியிடப்படப்படுகிறது. தேவன் அனுமதியாமல் தொடப்பட முடியாது. தேவனுடைய சித்தம் இல்லாமல் அவர்களுக்கு ஒன்று நேரிடாது. ஆகவே உலக பிரகாரம் மக்கள் பார்க்க நல்லா போயிட்டே இருக்கும். திடீரென்று எதிர்பாராத நிகழ்வை சந்திக்கும் பொழுது அவர்கள் திகைத்து விடுவார்கள், சோர்ந்து விடுவார்கள், தளர்ந்து விடுவார்கள். இங்க ஒரு வித்தியாசமான காரியத்தை பேதுரு எழுதுகிறார் பாருங்களேன். 1 பேதுருல பவுல் விதமாய் பேசுகிறார். 8வது வசனத்தில், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். நான் இயேசுவை பார்த்தது கிடையாது. இப்போ நம்ம மனுஷனை பார்க்குறோம், இயேசுவை நான் பார்த்தது கிடையாது. இந்த உலகத்தில் அவரை பார்த்து வாழ முடியாது. ஆனா இந்த மக்களும் கூட இயேசுவை பார்க்கல. இயேசு ஒரு நாள் அவரிடத்துல பேசல. ஆனா அவரிடத்தில் அவர்கள் அன்பு கூறுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது they love Jesus. ஏன்னு கேட்டா, அவருடைய ஆவிக்குரிய கண்களினால் இயேசுவை பார்க்கிறார்கள்.
ஆவிக்குரிய கண்களினால மாத்திரம்தான் இயேசுவை பார்க்க முடியும், மாம்சத்துல பார்க்க முடியாது. ஆகவே ரொம்ப அழகிறாரு. நீங்க அவரை பார்த்தது கிடையாது, ஆனா நேசிக்கிறீங்க. எப்படி முடியுது? How is it impossible? எப்படி அவரை அதிகமா நேசிக்க முடிகிறது? இந்த உலகத்தை விட உன்னால் எப்படி நேசிக்க முடிகிறது? பவுல் சொல்றார், இந்த உலகம் குப்பை என்று எண்ணுகிறார். அம்மையாலே, ஆவிக்குரிய கண்கள் நீங்க ஜெபிக்க வேண்டிய ஒன்று. ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தரலாம். என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாததுனால கிறிஸ்துவை நான் பார்க்க முடியல, அவருடைய அந்த அன்பை விளங்கிக் கொள்ள முடியல, எனக்கு இருக்கிற ஸ்லாக்கியத்தை என்னால் விளங்கிக் கொள்ள முடியல. ஆகவே ஐ கோ ஃபார் அ சீப் பார்கெயின். அப்படின்னா என்னன்னா, ஒரு கீழான நிலையில வாழ நான் பிரயாசப்படுறேன். ஆண்டுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே they live up, மேலே வாழுகிறவர்கள். அவருடைய சுபாவத்துக்கு மேலாக, அவருடைய குணங்களுக்கு மேலாக, அவருடைய தன்மைக்கு மேலாக, அவருடைய சூழ்நிலைக்கு மேலாக, அவருடைய எல்லா காரியங்களுக்கு மேலாக அவர்கள் உயர்ந்த நிலையில் வாழ்கிறவர்கள். ஆகவே இந்த கீழான காரியங்கள் அவர்களை பெரிதாய் பாதிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இருக்கிற ஒரு ஆழமான உறுதிப்பாடு என்னன்னா, ஐ am in the will of God. தேவன் அவருடைய சித்தத்தில் நான் இருக்கிறேன். He has got a plan for me. எனக்காக அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உள்ளங்கைகள் என்னை வரைந்திருக்கிறார். சாத்தான் என்னை தொட முடியாது. எந்த நிகழ்வும் அவருடைய சித்தம் இல்லாமல் எனக்கு நேரிட முடியாது. ஒரு சின்ன கல்லும் கூட அவருடைய சித்தம் இல்லாமல் என்னை இடிக்க முடியாது. இதுக்கும் அதுக்குள்ள வித்தியாசம் ரொம்ப பெருசு இல்லைங்க? It's a vast difference. அம்மையாலே, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வித்தியாசமான, இட்ஸ் a unique, ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்க அவர் வேற மாதிரி பேசுறார் பாருங்களேன். நீங்கள் அவரை நீங்கள் காணாமல் இருந்த 8ஆம் வசனத்தில் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து, whom have not seen a love in him, though now we see him not, yet believing, he rejoices with joy unspeakable and full of glory. சுருக்கமா சொன்னா, பைபிள்ல 2 விதமான பார்வை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒன்று தரிசித்து நடப்பது, நான் பார்க்கிறேன், பார்த்து அதன் கணிக்கபடியாக நான் செய்கிறேன். என் கையில் இவ்வளவு பணம் இருக்கு, அதை செய்யறேன், இப்படி பண்றேன், அது பண்றேன். அது தரிசித்து நடப்பது. விசுவாசித்து நடப்பது என்பது, என் தேவன் எனக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், என்னை வாளாக்காமல் தலையாக்கும்படியாக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாது. ஆண்டவரை அறியாதவன் ஒரு கோழை, is a coward. வாழ்க்கையின் காரியங்களை சந்திக்க திறனற்றவன், வாழ்க்கையின் பிரச்சனைகளை எதிர்நோக்க அவனுக்கு பலன் இல்லை, தைரியம் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆகவே தான் அவன் அப்செட் ஆயிடுறான். இஸ் அப்செட். ஐயோ, நான் என்ன பண்றது, ஏது பண்றது, இதை பண்ணவா, அதை பண்ணவா. ஆண்டுடைய பிள்ளைகள், they will never be upset. என்ன, I am under the control of God. தேவனுடைய பாதுகாப்புல ஆளுகையில் இருக்கிறார். அவர்களே, பேதுரு ஒரு படிக்காத மனுஷன், பள்ளிக்கே போயிருப்பாரு, சந்தேகம் தானா. அவருக்கு இந்த உலக காரியங்கள் எல்லாம் பெருசு அவருக்கு தெரியல, ஆனால் நித்தியத்தின் காரியத்தை. ஆகவே ஆவிக்குரிய கண்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ இயேசுவை பார்ப்பாய்.
You'll see Jesus by faith. உடைய வாழ்க்கையில இது சாதாரணமான காரியம் இல்லை. நான் பார்க்காத உன்னை நம்ப முடியாதே. என்னுடைய கண்களினால எங்கேயும் நான் பார்க்க முடியல. இயேசு எங்க இருக்கிறாரு? நான் எங்கேயுமே அவர் பார்க்கல. இது ஒரு உயிர்ப்பிக்கப்படாத மனிதனுடைய நிலை. உயிர்ப்பிக்கப்பட்ட மனிதனுடைய நிலை. இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசு எங்கும் இருக்கிறார். இயேசு எனக்கு முன்பாக செல்லுகிறார். இயேசு எனக்கு பின்பாக செல்லுகிறார். இஸ்ரவேல் மக்களை வெயிலுடைய கொடுமைக்கு அவர் ஆகாய மண்டலத்தை ஏற்படுத்தி நிழலை ஏற்படுத்தினார். அக்கினி ஸ்தம்பத்தினால இரவில வழி நடத்தினார். மேக ஸ்தம்பத்தினால பகலை வழி நடத்தினார். அவர் உங்களை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இல்லை, ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? அவரை நீங்கள் காணாமல் இருந்து வருடத்தில் உன்னுடைய கண்களினால் அவரை பார்க்கல, ஆனா அவனுடைய ஆவிக்குரிய கண்களினால் அவரை பார்க்கிறாய், அவரை நேசிக்கிறாய். அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில மகிமையால் நிறைந்ததான சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. எங்கேயாவது கிடைக்குமா? உலகத்துல எங்கேயாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. அம்மையால உன்னுடைய வாழ்க்கையில நீ யோசிச்சு பார். நீ கர்த்தருடைய கரத்தில் உன்னை ஒப்புக்கொடு. ஒரு விதத்தில் சொல்லப்போனா உன்னுடைய பாடுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள், தேவைகள், குறைவுகள், வியாதிகள் எல்லாத்தையும் ஆண்டவர் தான் உனக்கு அனுப்பிச்சிருக்கார். நீ சந்திக்கிறது எல்லாமே ஆண்டவர் அனுப்பிச்சது. பிசாசும் கூட அவருடைய அனுமதி இல்லாம உனக்கு அதை அவன் செய்ய முடியாது. ஆகவே நீ வேதத்தில் ஒரு வசனம், புதுமை என்று திகையாமல், என்ன இது புதுசா இருக்குன்னு இல்லாம உடைய வாழ்க்கையில உன்னை நெருக்குகிறவர் தேவன். உடைய வாழ்க்கையில உன்னோடு கூட இடைப்படுகிறார். எப்படி இடைப்படுகிறார்? சிக்ஷையின் மூலமா இடைப்படுகிறார். நீ அவரை பார்க்க முடியல, அவரை காண முடியல, அவரை விளங்கிக் கொள்ள முடியல. ஆனா அவர் உன்னை சிக்ஷையின் மூலமாக சந்திக்கிறார். உன்னை நெருக்கத்துக்கும் இடுக்கத்துக்கும் உட்படுத்தி அந்த கால் நம்ம பார்த்தேன்ல, கிறிஸ்தவர்களுக்கு துன்பங்கள் ஏன்? உன்னை அழிக்கவல்ல, உன்னை உருவாக்கும்படியாக. உலக மனிதனுக்கு துன்பங்கள் அவனை அழித்து விடும். ஆனா ஆண்டவரிடத்தில் வருகிறவர்களுக்கு துன்பம் அழிக்க முடியாது. இந்த சேலம் பட்டணத்தில் இருக்கிற எல்லா மக்களை விட நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் வார்த்தை கிடைக்கும்படியாக செய்கிறார். நான் எப்பவுமே சொல்றேன், ஆண்டவர் எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறாங்க, ஆனா எனக்கு ஏன் இந்த கிருபை? எனக்கு ஏன் இந்த கிருபையின் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியம்? எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை? நான் வேறு விதமா அழிந்து போயிருக்க முடியும். ஏன்னா நானெல்லாம் என்னுடைய வாழ்க்கை, நான் என்னை காலையில சொன்னேன், ஒரு மிருகத்தை மனுஷனாய் மாற்றினதான் கிருபை. தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லைன்னா அவனை காட்டு கழுதை என்று வேதம் சொல்லுகிறது. இஸ் a wild donkey. ஆமா, என்ன அவன் தேவனுடைய ஒத்தாசை இல்லை. சாத்தான் அவனுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் இடைப்பட்டு அவனை அழிக்க முடியும். ஆனா இந்த மக்கள் பாருங்க, இயேசுவை பார்க்கல, கண்களினால பார்க்கல, ஆனா அவர்கள் இயேசுவை நேசிக்க முடிகிறது. கண்ணால் கண்டிராத ஒருவரை நேசிப்பது, முழுமையாக நம்புவது, அவரால் வெளிப்படுத்த முடியாத மகிழ்ச்சியால் நிறைவேறுவது, இதுவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆழமான ஒரு மர்மம். இஸ் a secret. இந்த உலகத்துல எந்த தத்துவமும் இதோடு கூட நீ இணைத்து சொல்ல முடியாது. பவுலும் சீலாவும் அடிச்சுப்பட்டு பிலிப்பி பட்டணத்துல சிறைச்சாலையில கொண்டு போய் போடுறாங்க.
அவங்க 2 பேரும் கர்த்தரை பாடி துதித்து கொண்டிருக்கிறார்கள். உட்காவல் அறையில 2 காலும் தொழுமரம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, காலை நீட்டி கட்டையை வச்சு அசைக்க முடியாதபடி பண்ணிடுவாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல நிற்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பட் they were rejoicing. சிறைச்சாலை அதிகாரி நிச்சயமா பயந்துட்டான். என்ன, அவர்கள் துதித்து பாடின பொழுது சிறைச்சாலை அதிர்ந்தது, சிறையின் கதவுகள் திறக்கப்பட்டன. எல்லாம் ஓடி போயிருப்பாங்கன்னு கதறுகிறான். பவுல் சொல்றார், நீ ஒன்றும் உன்னை கெடுத்துக் கொள்ளாத, மரித்தும் விழா. இதோ நாங்கள் எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். நான் கேட்ட ஒரு கேள்வி, ஐயன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முதலாவது அவன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவன் தன்னை ஏமாத்தி கொள்ள மாட்டான். அவனுடைய வாழ்க்கையில எழும்படியான கேள்வி என்னவென்றால், he will try to see the fact. உண்மை என்னவோ அதை பார்ப்பான். உண்மைக்கு புறம்பாக அவன் யோசிக்க முடியாது. என்னில் இல்லாத ஒன்றை நான் இருக்கிற மாதிரி நடிக்க முடியாது. சந்தோஷம் இல்லாதபடிக்கு நான் இருக்கும் பொழுது துக்க முகத்தை தான் கொண்டிருக்க முடியும். ரட்சிப்பினுடைய ஆரம்பமே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அருமையான சோனேஸ்வரியே, ஒருவேளை இவ்வளவு காலமாக நீ வேறு விதமாக வாழ்ந்திருக்கலாம். என்னுடைய செய்திகளை கூட நான் நிறைய மாத்திட்டேன். I changed my preaching. அது கூட கிருபை தான். அநேகருடைய வாழ்க்கையை சந்திக்கிறது அதுவும் கிருபை தான். அவருடைய கிருபை இல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. உன் வாழ்க்கையில கூட ஆண்டவர் உனக்கு காண்பிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் உன்னோடு இல்லை. God is not with you. உன்னுடைய வாழ்க்கையில எப்படி அவர் உன்னை சந்திக்க விரும்புகிறார்னா, உன்னை எப்படியாக திருப்பும்படியாக உன்னை நெருக்குகிறார். இழப்பு போராட்டம் சந்தித்து வருகிறாய். அப்போ ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? What do you want me to do, Lord? The honest question. நேர்மையான ஒரு கேள்வி. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அப்படியே வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டிருந்தா நீ இயேசுவை பார்ப்பாய். You will see Jesus in your eyes, spiritual eyes. You could love him. அவரை நேசிக்க முடியும், அவருடைய அன்பை விளங்கிக் கொள்ள முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் அவிதமாக காண்கிற ஒரு காரியம். இந்த 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று என்னன்னா, காணாத கிறிஸ்துவை நீ நேசிக்கிறது. இதுல என்னன்னா, நம்பிக்கையில் முளைக்கும் ஒரு அன்பு, sprout of love out of hope. பேதுரு இயேசுவுடன் நடந்த அற்புதங்களை கண்டவர், அவரு இயேசுவை பார்த்தவர். ஆனா இந்த விசுவாசிகள் இயேசுவை கண்ணால் கண்டதில்லை, ஆனா அவரை நேசித்தார்கள். உண்மையான கிறிஸ்தவம் காட்சி பொருள் அல்ல, அன்பை பெருக்கும் நம்பிக்கையில் இருக்கிறது. ஸோ உன்னுடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கையில் ஏற்படும் ஒரு ஆரம்பம்தான் இந்த அருமையான காரியம். இரண்டாவது, இல்லாத நேரத்தில் வளரும் அன்பு. இயேசுவே சொன்னார். என்ன சொன்னார்னா, யோவான் 20:29 இயேசுவும் கூட சொல்லியிருக்காரு பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 29வது வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு, இயேசு முதல்ல வரும் பொழுது தோமா இல்லை. தோமா சொல்றான், என் விரல்களையெல்லாம் அந்த கையை காயங்களில் நான் விட்டு பார்க்கணும். அப்ப தோமா இருக்கிற வேற இயேசு வருகிறார். தோமா பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அவர் சமாதானம் என்று உள்ளே வருகிறார் உயிர்த்தெழுந்த இயேசு. பின்பு அவர் தோமாவை நோக்கி, அவன் எப்பயோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்போஸ்தலர் இடத்துல சொல்றான், இவன் வெளியே போயிட்டு அப்ப இயேசு வந்தார்,
அவன் சொன்னாங்க, இயேசு எங்களுக்கு தென்பட்டார், எங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் சொன்ன உடனே அவன் சொன்னான், நான் என் விரலை அங்கே நீட்டி அவர் விழாவில் கையை போட்டால் ஒழிய நம்ப மாட்டேன்ட்டான். இது எப்படி இயேசுவுக்கு தெரியும்? அதனால அவருக்கு மறைவானது வந்து ஒரு சிறிய சிந்தனை. ஆகவேதான் இயேசு 27 யோவான் 20:27 பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசமாயிராமல் விசுவாசியாயிரு. நம் அன்பு நம்முடைய சரீரத்தினால் அன்பு கூறுவதல்ல, இது ஆவிக்குரிய விதத்தில் வேரூன்றிய அன்பு. அது மாத்திரமல்ல, இந்த அன்பு என்கிட்ட ஆரம்பிக்கல, அவர்கிட்ட தான் என்ன முதலாவது நேசித்தவர் அவர் தான். யோவான் 4:9 கூட பாருங்க, இந்த அன்பு அங்கதான் ஆரம்பிச்சது. நான் ஒரு காலத்தில் எங்கேயோ போயிட்டு இருந்தேன், எப்படியோ போயிட்டு இருந்தேன், இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது, என்னுடைய வாழ்க்கையானது நிச்சயமாக அழிவின் பாதையில் ஓடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது இயேசு என்னுடைய வாழ்க்கையில என்னை முதலாவது சந்தித்தார். அதுதான் ரொம்ப அருமையான ஒரு காரியம். யோவான் 4:19 ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு பாருங்களேன். யோவான் 4:19 சமாரிய ஸ்திரீ சொல்றா, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். மன்னிக்கணும், 1 யோவான் 4:19 நான் தப்பா சொல்லிட்டு இருக்கேன். 1 யோவான் புத்தகம் கடைசியில் 1 யோவான் 4:19 ஆண்டவர் விதமாக சொல்றதை பார்க்கிறோம். என்ன சொல்றாருன்னா, அவர் முந்தைய நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். எனக்கு இயேசுவை பற்றி தெரியாது, ஆனா என்கிட்ட அவர் தான் முதலாவது வந்தார், என்னில் அன்பு கூர்ந்தார், தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். மேலே வாழ்க்கையில இல்லைன்னா நீ இயேசுவை நேசிக்க முடியாதுங்க. உலகத்தை நேசிப்ப, நீ என்னதான் உனக்கு சொன்னாலும் நாளை விளையும் கொள்ள முடியாது. நீ அதே பழைய மனுஷன்தான், மாற்றப்பட முடியாத நிலையில அதே அங்கலாய்ப்பு தான், அதே பிரச்சனை தான், அதே மாற்றப்படாத இருதயம்தான், அதே மாற்றப்படாத குணம்தான். இளைப்பாறுதல் இல்லை, வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை. இயேசுவை உண்மையாய் நேசிக்கும் பொழுது அவருக்கு கீழ்ப்படிவது என்பது கஷ்டமே இல்லைல்ல. ஏன்னா வாழ்க்கையில் அவரை நேசிக்கிற, அவரை நம்புற அன்பு உன்னை கீழ்ப்படிதலுக்குள்ளாக கொண்டு செல்லும். அது உன் வாழ்க்கையில பாரமா இருக்காது, இன்பமாக இருக்கும். முதலாவது அவரை காணாமல் இருந்த அன்பு வரும். இரண்டாவதாக உன்னுடைய வாழ்க்கையில காணாத போதும் அவரை நம்புதல். அன்பு கூறுகிறேன், ஆனா அதோடு மட்டுமில்லை, அவரை நான் நம்புகிறேன். வாழ்க்கை இருட்டாகும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, வாழ்க்கையில நெருக்கத்தினோட கடந்து போற, ஜெபம் பண்ற, பதில் இல்லை, இயேசு இருக்கிறாரா? அப்ப கூட உனக்குள்ள அந்த ஒரு நம்பிக்கையின் துளிர் இருக்கும். சந்தேகங்களே இருக்காது நான் சொல்ல, ஆனா நம்பிக்கையின் துளிர் இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுடைய வாழ்க்கையில, ஆவியா நிரப்பிக்கப்படாத வாழ்க்கையில அவர்கள் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா பிரச்சனை வரும்போது டப்புன்னு விழுந்துருவாங்க. பழைய பேக் டு ஜீரோ. ஆனா ஆண்டோட நம்பருடைய பிள்ளைகள் அந்த துளிர் இருக்கும். உடைய வாக்கு தத்துவங்களில் நம்பிக்கை சொல்லியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். உடைய வாழ்க்கையில உன்னை அறியாதபடிக்கு ஒரு நம்பிக்கை வந்துருந்ததுல, உனக்கே புரியல எப்படி நான் என்ன நம்பி வாழ முடிகிறது, எப்படி நான் அவரை சார்ந்து வாழ முடிகிறது, உனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் ஒரு காலத்துல இயேசுவை அறியல, ஒரு காலத்துல இயேசுவை எனக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு கடுமையான இருட்டு, அதுல அப்பாவும் பையனும் போயிட்டு இருக்கிறான், அப்பா கையை பிடிச்சிட்டு இருக்கார், கடுமையான இருட்டு. நான் பயப்படுறதில்லை, என்ன தன் அப்பா வழி நடத்துகிறார், அவருடைய கரம் என்னை இறுக பற்றி கொண்டிருக்கிறது. அதுமாலே கிறிஸ்துவ வாழ்க்கை வித்தியாசமானது.
இவனை யோசிச்சு பார்க்கணும். உனக்கு 2 விதமான தெரிந்தெடுத்தல் இருக்கு. ஒன்று, நீ ஆண்டவரோடு இந்த உலகத்தில் சந்தோஷமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய வாழ்க்கை பாதை இருக்கு. இல்லைன்னா உலக மனிதர்களைப் போல. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கும் உலக மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம நிறைய பேர் இந்துக்கள் நல்லா இருக்காங்க நம்மளை விட. எத்தனையோ குடும்பங்கள், இந்து குடும்பங்கள் நல்லா இருக்கு தெரியுங்களா? அது ஆண்டவருடைய நாள் அல்ல, அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொதுவான கிருபை. உலகத்தில் படைத்த மக்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறாரு. உடைய வாழ்க்கையில முதலாவது அவரை நேசிக்கிற, 2வது உன்னை அறியாமலே அவரை நம்புகிற ஒரு நம்பிக்கை உன்னில் துளிர்க்கிறது, அது வளருகிறது. 3வது அவர் சொல்றாரு, அவரை நீங்கள் 8வது வசனத்துல 1 பேதுரு 1:8 அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து சொல்லுக்கடங்காத மகிமையும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கை. என்னங்க, ஒருவேளை அவங்க வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனா அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த மகிழ்ச்சியை எடுத்து போட முடியாது. துன்பத்திலும் மகிழ்ச்சி, ஒரு முரண்பாடு, ஐரணின்னு சொல்லுவாங்க. என்ன, என் வாழ்க்கையில என்னதான் நேரிட்டாலும் அவர் நன்மைக்கு எதுவாக தான் நடத்துறாரு. ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அவர் தேவன், வானத்தையும் பூமியை படைத்தவர். இந்த உலகத்தை நீ பார்க்கும் பொழுது எப்படிங்க அதை படைக்கல ஒருத்தர்னு சொல்ல முடியும்? இந்த பூமியில நம்ம இப்படியே இருக்கிறோம், சுற்றி கொண்டு இருக்கிறது பயங்கர வேகத்துல கிரமமாய் செயல்படுகிறது. எல்லாம் யாருங்க படைக்காமல் தானா வந்திருக்க முடியும்? படைப்பை குறித்து சொல்லுகிற ஒரே ஒரு புத்தகம் வேத புத்தகம். இது ஆவியில ஏற்படுகிற சந்தோஷம். சரீரத்துல சந்தோஷம் இருக்கு. கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா, ருசியான பதார்த்தம் சாப்பிட்டா நாக்குக்கு நல்ல சுவையா இருக்கு. ஆனா இது ஆவிக்குரிய நாக்கில் அனுபவிக்கிற சுவை. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது உன் சரீரத்தை பாதிக்கிறது. உன் சரீரத்தை அடக்கி ஆளுகிறது, உன்னுடைய சுபாவத்தை அடக்கி ஆளுகிறது, உன்னுடைய சிந்தையை அடக்கி ஆளுகிறது, உன்னுடைய எண்ணத்தை அதை அடக்கி ஆளுகிறது, எல்லாத்தையும் அடக்கி ஆளுகிறது. நீ ஒரு வேறுபட்ட மனுஷன் ஆயிடுற. ஆவியால் அனுபவிக்கிற மகிழ்ச்சி பரலோகத்தினுடைய அருமையான மகிழ்ச்சி. உன்னை அறியாமல் உனக்குள்ளாக ஏற்படுகிற மகிழ்ச்சி. ரிச்சர்ட் உம்பராண்டன் ஒரு ரொமேனியா என்ற தேசத்தில், அந்த நாட்டில் இயேசுவை பின்பற்றினால் சிறை, பைபிள் வச்சிருந்தா சிறை. சிறைன்னா சாதாரண சிறை இல்லை, கேம்ப்னு சொல்லுவாங்க. பயங்கரமான குளிர். அவர் புத்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, தனிமையான சிறை கூடத்தில் பசியோடும் குளிரோடும் இருந்த போதும் கிறிஸ்து என்னோடு இருந்ததால் மகிழ்ச்சியில் நடனமாடினேன்றார். ஐ டான்ஸ்ட். இது பைத்தியகாரத்தனமா இருக்குல்ல? ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படித்தான். ஏன்னா இதனை விளக்கப்படுத்த முடியாது, இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. நான் முடிவுக்கு வந்துட்டேன். நீ வாழ்க்கையை இப்படியே வாழலான்னு தொடர்ந்து யோசித்து கொண்டிருக்கிறையா? வாழ்க்கையினுடைய நிர்பந்தம் உனக்கு தெரியல. உனக்கு தெரியாம எப்படி இருக்க முடியும்? உனக்கு சந்தோஷம் இல்லைங்கிறத நான் சொல்லித்தான் இல்லை, உனக்கே தெரியல. வாழ்க்கையில பிரச்சனையை சந்திக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படி இருக்கிறன்னு உனக்கு தெரியுமில்ல. ஒருவேளை குடும்பத்துல சமாதானத்துக்கு புறம்பானில் செயல்படுகிற உன் காரியம் உனக்கு தெரியாதல்ல. அடுக்கிக் கொண்டே போகலாம். உனக்கு தெரியாம இல்லையே, கண்டிப்பா உனக்கு தெரியும். நான் வேதத்துக்கு புறம்பாக அல்லது சாட்சியற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையோ வார்த்தையோ
செய்கையோ எனக்கு எப்படி தெரியாமல் இருக்க முடியும்? இந்த உலகத்தில் ஆண்டவர் என்னை படைச்சதனுடைய நோக்கம் அவரை மகிமைப்படுத்த. நான் எப்போ மகிமைப்படுத்த முடியும்? எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா எல்லாம் நல்லா இருந்தால் ஆண்டவரையே நான் நோக்கி பார்க்க மாட்டேன். இல்லை, அவை நீ யோசித்து பார். நிச்சயமா ஆவியானவர் மட்டும்தான் அவனோட பேச முடியும். ஆவியானவர் மட்டும்தான் உன்னுடைய கண்களை திறக்க முடியும். ஆவியானவர் மட்டும்தான் உன்னுடைய கோணலான பாதையை செவ்வாய்ப்படுத்த முடியும். ஆவியானவர் மட்டும்தான் உன் குடும்பத்தை கட்ட முடியும், உன் வாழ்க்கையை கட்ட முடியும், உன்னுடைய பிள்ளைகளை கட்ட முடியும், உன்னை கட்ட முடியும். வேற என்ன செய்யுது ஆண்டவரே? உண்மையை வேதம் ஒண்ணுமே சொல்லல, ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுது. உள்ளது உள்ளபடி சொல்லுப்பா, அதுதான் தேவை. ட்ரூ டு த ஃபேக்ட். மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பத்தி எல்லாம் அவருக்கு தெரியும். ஆண்டவரிடத்துல தாழ்த்துவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நமக்கு சாட்சியா வாழல. ஏன்னா நீ சொல்லியிருக்கிறீர், நீங்கள் என்னுடைய சாட்சிகள்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா சாட்சியா வாழல ஆண்டவரே. என் குடும்பத்துல சாட்சி இல்லை. இவ்வளவு கணவன் மனைவி என்னை பார்த்து இயேசுவின் சாட்சி என்று பிள்ளைகள் பார்த்து சொல்ல முடிகிற அளவுக்கு என் வாழ்க்கையில மாற்றம் இல்லை. நான் அங்கலாய்க்கிறேன், குழம்புகிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை கிருபையாய் மன்னியும். தாவீதின் குமாரனே, இயேசு சிலுவையை நோக்கி போய் கொண்டு அழைக்கிறான். எனக்கு இறங்கும் இயேசு நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உங்கள்கிட்ட அதான் கேட்கிறாரு. நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு நினைக்கிறேன்? நீ ஒருவேளை கொஞ்சம் பணம் கஷ்டமெல்லாம் தீர்க்கிறதுபடியா ஒரு டெபாசிட் பண்ணிருங்க ஆண்டவர். இன்னைக்கு அப்படி கூட இருக்கு. பெந்திகாசுல உன் பர்ஸை திறந்து பாரு, காசு இருக்குன்றாங்க. பல்லுல தங்க படிவம் இருக்குன்றாங்க. அருமையார்களே, இது எல்லாம் ஏமாத்து வேலை. உன்னுடைய வாழ்க்கையில குணம் மாற்றப்பட்டாவே உன் பிரச்சனையே தீர்ந்தது. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்க, பிரச்சனைக்கு காரணம் உன் வீட்டில் இருக்கிற கணவனோ மனைவியோ பிள்ளைகளை இல்லை, சூழ்நிலைகள் அல்ல, நீதான். உனக்கு பிரச்சனையே நீதான். யூ ஆர் த காஸ் ஆஃப் யுவர் ப்ராப்ளம். அதை நீ விளங்கிட்டினாவே போதும். இயேசுவின் இடத்துல சொல்லு, ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றும், என் கண்களை தெளிவாக்கும். பிறவிக்குருடனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், திறக்க கிடவது. உன் வாழ்க்கையில கூட நிச்சயமா செய்வார். ஆனா நீ சொல்லாத மட்டும் அவர் உன் வாழ்க்கையில செயல்பட மாட்டார். He will never force you. உன்னை கட்டாயப்படுத்த மாட்டாரு. ஆனா என்னைக்கு நீ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்றியோ, இளைய குமாரன் அப்பா நேசிச்சாரு, ஆனா பன்றிகளின் சேற்றிலிருந்து வர வேண்டிய ஒரு காலம், ஒரு தூரம் இருந்துதான் செய்தது. அப்பதான் முன்னால போய் கட்டி அணைக்கிறார். இந்த மாலையில ஒரு வேளை நீ எப்படி நினைக்கிற எனக்கு தெரியல, எனக்கு புரியாது, எனக்கு தெரியாது. நான் உன் மனசு எனக்கு எப்படி சொல்ல முடியும்? ஆவியானுடைய உண்மையான தொடுதல் உனக்குள்ளாக இருக்குமானா நீ சொல்லுவ, ஆண்டவரே என் வாழ்க்கை ஒரு வெறுமையாத்தான் இருக்கு. என் வாழ்க்கையில நான் என்னென்னவோ நினைக்கிறேன், ஆனா வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு. நான் எங்க போயிட்டு இருக்கேன்னு தெரியல. என் வாழ்க்கையினுடைய ஓட்டமே எனக்கு சரியா தெரியல. நான் அநேக சமயங்களில் குழம்புறேன், பயப்படுறேன், வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு. அநேக வேளைகளில் சரியாக தூங்குறது கூட இல்லை. ஆனா இதெல்லாம் என்ன பாரமா அழுத்துது ஆண்டவரே. இதெல்லாம் என்னுடைய பாரமாக இருக்கிறது. என்னுடைய பாவங்கள், பாவனுடைய காரியங்கள் எல்லாமே என்னை பாரப்படுத்துகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன்னு சொன்ன இயேசுவினிடத்தில் வந்தா உன் பாரத்தை எல்லாம் எடுத்து விடுவார். இது கட்டுக்கதை அல்ல, அநேக பரிசுத்தவான்கள் கண்ட உண்மை. நான் இந்த உண்மையை கண்டுடலாம் உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன், தைரியமாக உங்கள்கிட்ட அப்படி பேச மாட்டேன். ஏன்னா என் வாழ்க்கை ஆண்டவர் சந்தித்தார்.
என் வாழ்க்கையை மாற்றினார். என் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் அவர் திட்டத்தோடு கூட செயல்படுத்துகின்ற உறுதிப்பாடை கொடுத்திருக்கிறார். நான் முற்றிலும் எதுக்குமே தாக்கப்பட முடியாதவன் அல்ல, பலவீனன், அறிவீனன். ஆகவே நான் அவரை ரொம்ப சார்ந்து கொள்ளுகிறேன். உன்னுடைய பாவங்கள் உன்னை அழிக்கிறது, உன்னுடைய சுபாவங்கள் உன்னை அழிக்கிறது உனக்கு தெரியல. ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன், நீ உன்னுடைய சுபாவங்களெல்லாம் மாற்றப்பட்டு ஒரு நல்ல நிலையில் இருந்திருப்பாயானா வாழ்க்கை எவ்வளோ அருமையாக போயிருந்திருக்கும். எவ்வளோ வாழ்க்கை நல்லா போயிருந்திருக்கும். நீயே கெடுத்துட்டியே. வாழ்க்கையை நீ தான் கெடுத்திருக்க. எத்தனையோ நல்ல காரியங்களையெல்லாம் நீ அழிச்சிட்டியே. எத்தனையோ அருமையான காரியங்களெல்லாம் நீ உன்னுடைய சொந்த எண்ணத்தினால வீணாக்கிட்ட. நீ எல்லாம் நினைச்சு திட்டம் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி கடைசியில் முடிவில் பார்த்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. எவ்வளோ காலம் இப்படி நீ ஓட பார்க்குற? எவ்வளோ காலம் நீ ஓடி உன்னுடைய வாழ்க்கையை நீ அழிக்கிறாய்? தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அப்படின்னு என்னன்னா தன் ஜீவனை அழிக்கிறது. ஆண்டவருடைய வழியில் இல்லாதவங்க they are killing themselves. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, சவுலே சவுலே முள்ளில் ஏன்பா நீ உதைக்கிறேன்னு கேட்டார். ஏன்பா உன்னை நீ காயப்படுத்திட்டே இருக்கிற? நல்ல வழி இருக்கும் பொழுது ஏன் உன்னை அழிச்சுக்கிற? இது நீ ஏன்பா? அவனுக்கும் கல்லறையில இருந்த ஒரு பிசாசு பிடித்த மனுஷன் கல்லை எடுத்து தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தானே, அவனுக்கும் சவுலுக்கும் என்ன வித்தியாசம்? இருவருமே காயப்படுத்திட்டு தான் இருந்தாங்கல்ல. நம்ம புத்திமான என்ன வேண்டாம், நம்ம செய்யறது சரியில்லை. வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்களை கொடுத்துட்டாரு, எத்தனையோ காரியங்களை உண்மையா ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுத்திருந்தா வாழ்க்கை இன்னுமே நல்லா சிறப்பாக இருந்திருக்கும். உனக்கு எத்தனையோ நஷ்டங்களை ஏற்படுத்த பண்ணினாரு, இவ்வளோ காரியங்களை அழகாக கட்டியிருப்பாரு. காலதாமதம் பண்ணாத, காலதாமதம் பண்ணாத. இயேசுவே எனக்கு இறங்கும்னு வா. பாவங்களெல்லாம் மன்னிக்கிறவர் அவர் மட்டும்தான். உன் வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடியவர் மாத்திரம்தான். உன் வாழ்க்கையை அவர் மட்டும்தான் கட்ட முடியும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை கட்டக்கூடிய ஒருவர் இயேசு மட்டும்தான். எவ்வளவு காலம் என்னை நான் காயப்படுத்தி கொண்டிருப்பேன்? எவ்வளவு காலம் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டிருப்பேன்? எவ்வளவு காலம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் சமாதானமற்று அலைந்து தெரிந்து கொண்டிருப்பேன்? எவ்வளவு வேளைகளில் நான் சந்திக்கிற ஏமாற்றங்கள், சந்திக்கிற தோல்விகள், எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத சோதனைகள், இவைகளெல்லாம் எங்கிருந்து வந்தது என்பதாக நான் எண்ண வேண்டியதில்லை. இது நீர் அனுப்பினவைகள். எங்களை அழிக்கும்படியாகல, அப்பவாது நாங்கள் மனம் திரும்ப மாட்டோமா என்று அன்பு நிமித்தம் சிக்ஷிக்கிறீர். ஆவியானவரே, இந்த சபையோடு பேசும். இங்கு வருகிற மக்களின் வாழ்க்கையினை திருப்பும் ஆண்டவரே. கண்களை திறந்தருளும். சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமாக இராதபடிக்குடைய வாழ்க்கையில காணப்படுவது நிமித்தமாக அவர்கள் எதாகிலும் ஒன்றில் ஒரு சந்தோஷ நிறைவை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுகிறார்கள். காணல் நீரை நோக்கி ஓடுகிறார்கள். ஒருவேளை அவங்க விரும்பினதை பெற்றாலும் அது பின்னால பார்த்தா அதுவே அவர்களுக்கு பாதகமாகவே இருக்கிறது. போதும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும். இயேசுவின் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.